கற்றுக்கொண்ட பல விஷயங்களையும் நம்மிடம் இருக்கும் திறமைகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு அவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக வாடிக்கையாளர் உளவியல், சேவை மற்றும் விற்பனை செய்வதற்கான உளவியல் தேவைகள் என்ன, வாடிக்கையாளர் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம். வாடிக்கையாளருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இன்றைக்கு எல்லாமே உடனடியாக தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஆன்லைனில், அத்தனையுமே கைக்குள்ளே ஃபோனில் இன்றைக்கி வாங்குகிற அளவுக்கு வியாபாரம் சுருங்கியிருக்கு அப்படின்னு பேசணும். இருந்தாலும் இன்றைக்கும் பெரும்பான்மையான வியாபாரங்கள் வெளியில் தான் நடக்குது இல்லையா? உண்மையான நிஜ சந்தை, ஆக்சுவலாக பௌதிக அளவில் இருக்கக்கூடிய அளவு நிஜ சந்தையில் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மெல்ல மெல்ல இதனுடைய பதிவுகளும் மெல்ல மெல்ல செல்பேசிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறாங்க. செல்பேசிக்குள்ளேயே முழுமையாக எல்லா வியாபாரமும் நடக்கின்ற காலம் ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையாக வராவிட்டாலும் பாதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். அப்போது இது நீங்கள் புத்திசாலித்தனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரு பக்கத்திலும் தங்களுடைய பதிவுகளை, உதாரணத்துக்கு நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற, அதாவது அதிகப்படியாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரி, அவர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, முன்னா அதாவது ஒரு கடை அப்படின்னா ஒரு கடையை 2 கடை பண்ணணும், 2 கடையை 10 கடை பண்ணணும், அவ்வளவுதான். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சேர்த்து ஒரு 5 மடங்கு அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு வந்துருக்கக்கூடிய மகன் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இல்லை, என்ன செய்யலான்னா மொத்தத்தையும் ஆன்லைனில் போட்டுடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிக்கணும். நீங்கள் நேரடியாக வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை என்ன குறையுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் உண்டு. என்ன கேட்டால் குறையும் கூடும். உதாரணத்துக்கு புத்தக சந்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கூடிய விரைவிலேயே செல்பேசியிலேயே முழுமையான நூலகங்கள் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செல்ஃபோனில் வச்சு புத்தகம் படிக்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள மாதிரி பாரம்பரியமாக ஓரளவுக்கு அதாவது 40 வயது தாண்டியவர்கள் அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அது எப்படி வச்சு படிக்க, என்ன இருந்தாலும் புத்தகம் வாங்கி படிக்கிற மாதிரி ஆகுமா அப்படின்னு. ஆனால் இது புத்தகமே படிக்காமல் எல்லாத்தையுமே அதில் செல்ஃபோன்லேயே படிச்சுட்ருக்கவங்களுக்கு புத்தகமும் செல்ஃபோனுக்குள் வந்தால் அதை படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நல்லா கவனிக்கணும். அப்போ இருவிதமான சந்தையும் ஓரளவுக்கு நீடிக்கும். புத்தகம் படிக்கின்ற ஆட்கள் 20 வருடங்களாவது இருப்பாங்க, என்னை பொறுத்தவரை 20-30 வருடங்களுக்காவது இருக்கும். அதே நேரத்தில் இதை மட்டுமே நம்பி இல்லாமல் ஆன்லைன் பதிவுகள் ரொம்ப முக்கியமாக வலைதளத்துக்குள்ளே வர வேண்டியது இருக்குது. இதுதான் ஒவ்வொரு தொழிலுக்கும் முக்கியமான விஷயம். உளவியல் என்பது என்னன்னு கேட்டால், மனங்களை புரிந்து கொள்ளுதல். மனம் என்ன புரிந்துன்னா, உடனடியாக தேவைப்படக்கூடிய வாடிக்கையாளர் மனம், அதுதான் இங்கே முக்கியமாக. உடனடியாக என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, எது புதுசாக வந்தாலும் பார்க்குற மனம் வாடிக்கையாளருக்கு இன்றைக்கி. அடிக்கடி ஹோட்டல்லையே போய் கேட்குறோம், என்ன புதுசாக இருக்குங்கிறோம். நமக்கு நல்லா தெரியும் அந்த ஹோட்டலில் இருக்க எல்லா ஐட்டத்தையும் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு வருஷம் போனால எது கொஞ்சம் புதுசாக இருக்குது, வேறு எதுவும் இல்லையா, அதே தானா அப்படின்னு கேட்குறோம். அப்போ என்ன கேட்குறோம், புதுசாக வேணும் எதிர்பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசான ஹோட்டல்கள் வந்துகிட்டு இருக்கிறது காரணம். புதிய உணவு வகைகள், புதிய விதத்தில் திரும்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்டமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பெருகி இருக்குது. ஏன்னா போர் அடிக்குது, எல்லாம் ஏதாவது ஒரு புதுசாக செய்யலாமே அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் என்ன புதுசாக வேணும், வேகமாக வேணும், உடனடியாக வேணும். இப்போ நான் நினச்சேன்னா எனக்கு உடனே வேணும். இப்போ இதை சாப்பிடணும்னு நான் நினச்சிட்டேன்னா எனக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அதை சேரணும். அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும், நான் போய் சாப்பிட முடியாத கட்டத்தில் எனக்கு வீட்டுக்கு அதை கொடுக்கணும், டெலிவரி பண்ணணும். அப்போது இதற்கான தேவைகள் தான் பெருகிட்டு வருது. இது தனிநபர் வாடிக்கையாளருக்கு மட்டும் இல்லை, பெரும் நிறுவனங்களும் இதை, அதாவது B2Bன்னு சொல்லுவோம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். B2Cங்கிறது பிஸ்னஸ் டு கன்சியூமர். இப்போ B2Bன்னு சொல்லக்கூடிய வியாபாரி உள்ளூர் வியாபாரிக்கு இருக்கக்கூடிய, அதாவது பெருநிறுவனங்கள் மற்ற சில பெருநிறுவனங்களுக்கு செய்யக்கூடிய வியாபாரங்களுக்கும்
இது போன்ற கணினி சார்ந்த இந்த ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துடுச்சு. முன்ன வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நேரில் போய் உட்காந்து ஒரு ஆர்டரை எடுத்து அவங்க எவ்வளோ லட்சக்கணக்காக இருந்தாலும் கோடிக்கணக்காக இருந்தாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு அந்த நிறுவனங்கள் கூட யாருன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பில் மெல்ல மெல்ல முயற்சித்து பார்க்குறாங்க. செஞ்சு பார்ப்போம் சின்ன ஐட்டம் கொடுத்து அப்படின்னு. அப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த தன்மை முக்கியமாக வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பொருட்கள் உங்கள் சேவை உடனடியாக கிடைக்குமா வேணுங்கிறவங்களுக்கு, அதை நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியுமா? நான் 5 பேருக்கு தான், அதாவது இப்போ நீங்கள் ஒன்றும் வேணாம், சாப்பாடு அப்படின்னா ஒரு 50 பேர் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல 50 பேர் தான் சாப்பிட முடியும், 5000 பேர் சாப்பிட முடியாது. ஆனால் உங்களுடைய சேவை 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு ஸ்கேலப் பண்ண முடியுமா, உயர்த்த முடியுமா? இந்த ஸ்கேலிங் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து செய்யக்கூடிய ஆலோசனைகள், கொடுக்கக்கூடிய பயிற்சிகள், பெரும்பாலான விஷயங்கள் இந்த 2 விஷயம்தான். ஒன்று ஸ்பீட் என்று சொல்லக்கூடிய வேகம், ஸ்கேல் என்று சொல்லக்கூடிய வீச்சு, எந்த அளவுக்கு பெருக்கம் அப்படிங்கிறது. முன்ன வந்து அதாவது ஒரு கார் வச்சுருந்தாங்க, இல்லாட்டி டாக்ஸி வச்சுருந்தாங்கன்னா ஒரு டாக்ஸி 10 டாக்ஸி வைப்பாங்க, ட்ராவல் வைப்பாங்க, 100 டாக்ஸி வைப்பாங்க. ஆனால் ஒரு காருமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு கார் நிறுவனம் என்னன்னு கேட்டால் வலைதள பதிவில் கார் பற்றிய டாக்ஸியை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு கார் கம்பெனியோட அதிகமாக நம்ம வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு இடத்துல விளையாட்டை மாற்றி போட்டிருக்காங்க. அவங்க முழுவதுமாக மாற்றி கேம் சேஞ்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் செய்கிற தொழிலில் விளையாட்டையே, ஆட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு உத்தி என்ன, எங்கே கற்றுக்கலான்னா, திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் வாடிக்கையாளர்கிட்ட மட்டும்தான் அந்த உண்மை இருக்குது, வேறு யார்கிட்டையும் கிடையாது. எங்களை போன்ற நிர்வாக வல்லுநர்கள், நிர்வாக ஆலோசகர்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, திரும்பவும் வாடிக்கையாளர்கிட்ட தான் போகிறோம். நீங்கள் உங்களுடைய ஆட்கள்கிட்ட போகாததுனால, வாடிக்கையாளர்கிட்ட போகாததுனால நாங்கள் போகிறோம். உங்களால் செய்ய தவறிய விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்கள் எடுத்து உங்ககிட்ட சொல்கிறோம். பெரும் நிறுவனங்கள் பல முறை என்ன செய்யுதுன்னா, இதுக்கு ஆய்வு நடத்தி கேள்விகளை கேட்டு அடுத்த கட்டம், அடுத்த வளர்ச்சி எங்கேங்கிறத வாடிக்கையாளர் மூலமாக தான் முன்னெடுத்து செல்கிறாங்க. உங்கள் தொழிலையும் எடுத்து செல்ல போவது உங்களுடைய வாடிக்கையாளர் தரும் தகவல்களை தான்.